கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதை இட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினத்திலே வாக்குத்தத்தங்கள் எதற்காக என்கின்ற தலைப்புக்கூடாக 2 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே அமைய பெற்றிருக்கின்ற ஒரு வசனத்தை தியானிக்க நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் குறிப்பிட்ட நேரம் மாத்திரமே இந்த யூடியூப் தளத்திலே எனக்கு வழங்கப்படுகின்ற காரணத்தினாலே நான் அதை முற்றிலுமாக அந்த தியானத்தை நான் முடிக்கவில்லை. இன்றைய நாளிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக இந்த காரியத்தை உங்களோடு தியானிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். 2 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் எப்படியாக ஆரம்பிக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால், இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்பதாக ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவிலே இச்சை எப்பொழுது இந்த உலகத்திலே உண்டானது என்பதை நாங்கள் சிந்தித்து தியானித்து பார்ப்போம். அதாவது ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, உலகத்திலே தேவனுடைய சாயலிலே முதலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கப்பட்டவன். அதிலே ஏவாள் புசிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தினுடைய கனியை பிசாசினுடைய தந்திரத்தினாலே அவன் சொன்ன அந்த பொய்யை நம்பினதினாலே அதை பார்க்கும் பொழுது அந்த பழம், அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. அது புசிப்பதற்கு நல்லதாக அவளுக்கு காணப்பட்டது. அதை நாங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். எப்பொழுது ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுயத்திலே பிசாசுனுடைய சொற்கேட்டு அவனுடைய ஆலோசனையை கேட்டு அந்த பழத்தை பறித்து புசித்தாலோ சாப்பிட்டாலோ, அன்றைக்கே முழு உலகத்திற்கும் ஆதாம் ஏவாள் ஆதி தகப்பன் தாய் மூலமாக முழு மனுக்குலத்துக்குள்ளும் இச்சை வந்துவிட்டது. இன்றைக்கு உலகத்திலே பலர் இச்சையினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இச்சை இன்றைக்கு உலகத்திலே பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆசை அல்ல நான் சொல்லுகிறது, இச்சை. ஆசை என்பது வேறு, இச்சை என்பது வேறு. ஆசை மனிதனுக்கு இருக்க முடியும். ஒரு உணவை உட்கொள்வதற்கு, சாப்பிடுவதற்கு அவன் விரும்பலாம், ஆசைப்படலாம். ஆனால் அதைத்தான் நான் சாப்பிடுவேன், இல்லை அது இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என்பதுதான் இச்சை. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அல்லது ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படலாம். ஆனால் அவளைத்தான் முடிப்பேன், இல்லை என்றால் நான் சாகுவேன் என்று சொல்லுவது அது இச்சை. தொடர்ந்தும் இந்த காரியத்தை நாங்கள் தியானிப்போம்.